Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். என்னோட டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் first time பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு notification வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. காலையில சீக்கிரமே எந்திரிச்சு மதிய லஞ்சுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு சமையல் வேலையை தடபுடலாக பார்த்துட்டு இருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை இருந்தது. அந்த கீரையை வந்து துவையல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, காரத்துக்கேற்ப வரமிளகா, 4 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து லைட்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதி கட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். எப்போ பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினாலும் நான் வந்து பாசிப்பருப்பு போட்டு கடையல் மாதிரி பண்ணுவேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து துவையல் பண்ணாலோ பொரிச்சு கொடுத்தாலோ சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால கடைஞ்சிருவேன். என்னன்னு தெரில, இந்த டைம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வாங்கிட்டு வந்து பாதிக்கட்டு வந்து முன்ன ஒரு நாள் வந்து சட்னி அரைச்சிட்டேன். அந்த டைம் சட்னி டேஸ்ட்டாக இருந்தனால இந்த கீரையும் வந்து சட்னி தான் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கீரை ஆட் பண்ணிவிட்டு கீரை வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. கீரையே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். கீரை விட்டு வர தண்ணியிலேயே கீரை நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட் டைம் சட்னி அரைக்கும் போது கொஞ்சமாக உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணியிருந்தேன். வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உளுந்தம்பருப்பு போட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. நான் வந்து உளுந்து போட மறந்துட்டேன். அதனால் கீரையெல்லாம் ஓரமாக தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கீரை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். லாஸ்ட் டைம் சட்னி வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்க போகிறேன். ஏன்னா சாதத்து கூட பரட்டி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தால் தான் வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உளுந்து வந்து நல்லா நமக்கு வந்து செவந்து வர்ற வரைக்கும் வறுக்கணும். அது நல்லா வறுபடலை அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு போட்டு லைட்டாக ஒரு வறுத்துட்டு அதுக்கப்புறமா கூட வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வறுத்துக்கோங்க. கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் வலுவலுன்னு இல்லாமல் ரொம்பவும் கொரன்னு இல்லாமல் அரைக்கணும். கீரையை மாற்றி வச்சுட்டு காய்க்கு இன்றைக்கி பீட்ரூட் பொரியலும் முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் 2 காய் செஞ்சு ரொம்ப நாளான மாதிரி இருந்தது. மதிய லஞ்சு காலையிலே ரெடி பண்ணியாச்சு. சாதம் வந்து குக்கரில் தான் வச்சுருக்கேன். எப்பவும் வடிப்பேன். இப்போ வந்து குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி செய்கிறனால குக்கரில் வச்சுட்டேன். பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை துவையல், தயிரும் இருக்குது. இன்றைக்கி காய் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் பொரியலும் முட்டைக்கோஸ் பொரியலும் தான் பண்ணியிருக்கேன். டெய்லி இந்த மாதிரி சீக்கிரம் சமைச்சிருவோனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி என்னமோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். நிறைய சமைக்கணும்னு தோணுச்சு. அதனால் நிறைய சமைச்சு வச்சுட்டேன். அப்பளம் கூட பொரிச்சு வச்சாச்சு. மதிய லஞ்சுக்கு சமைச்சு வச்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நான் வந்து என்னோடய ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். ஒரு சிலர் உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ என்னோடய வெயிட் வந்து 72 kg இருக்குது. இப்போவும் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு 11 மணி ஆகிடுது. மதிய லஞ்சை முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு மேலே ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு நானும் கமலும் கிளம்பிட்டோம். ஷாப்பிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கமல் வந்து எனக்கு 2 ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஷர்ட் வாங்கிட்டு எனக்கு வந்து பக்கத்தில் விவிஜி ஸ்டோர் இருக்குது, எனக்கு அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். நான் ஃபஸ்ட்டு பாத்திர கடைக்கு போகலான்னு சொன்னேன். இல்லை ஃபஸ்ட்டு பார்வதிக்கு போகலாம் அப்படின்னு கமல் சொன்னாங்க. சரி வா போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கமலுக்கு ஷர்ட் எடுக்கிறதுக்காக பார்வதி கடைக்கு வந்தோம். என்ன கமல் எப்போவும் வேன் ஹுசைனில் எடுப்பேன், இன்றைக்கி என்னமோ பார்வதி போகலான்னு சொல்லியிருக்கியே அப்படின்னு கேட்டேன். அங்கே மட்டும்தான் எனக்கு பிடிக்குன்னு மைண்ட் செட் வச்சுருக்கணும் என்னமோ, வா இன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒன்றை மட்டும் பார்த்துட்டு டிசைட் பண்ண வேணாம், நம்ம நல்லா தேடி பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கமல் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பிராண்டட் ஷர்ட்டு, கொஞ்சம் ஃபார்மலாக ஆஃபீஸ் போட்டு போகிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் பார்த்தாங்க. ப்ளைனாக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கையை கட்டி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி கையை கட்டி நின்று பார்த்துட்ருக்க, ஏதாவது பாரு அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு இது எதுவும் பெருசாக பிடிக்கலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வா போகலாம் அப்படின்னு இப்போ ஒரு கேஷுவலாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அந்த அண்ணா அவ்வளோ ஷர்ட்ஸ் எடுத்து அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாத்தையும் பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணி போட்டு பார்த்தாங்க. அதுவும் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. டைட்டாக இருக்கு.
அந்த ஷர்ட் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த சைஸில் அதே மாதிரி ஷர்ட்ஸ் வந்து ஒரு 2 ஷர்ட் பார்த்து எடுத்தாங்க. ஃபைனலாக பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். 2000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. வா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் வாங்கிட்டு இருக்கேன். $2000 மேலே வாங்கினதுக்கு அங்கே ஒரு பாத்திரம் வாங்கிட்டு ஏத்தாப்பில் இருந்த பாத்திர கடைக்கு வந்துட்டோம். இங்கே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பவுல்ஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தேன். செடிலாம் வந்து கொஞ்சம் அழகாக இருந்தது. அதுலேயும் ஒரு 2 செடி எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக என்னோடய கபோர்டு ஆர்கனைசேஷனில் ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பேன். அந்த பேஸ்கெட் எங்கே வாங்குனீங்க, அதோட ரேட் என்ன அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. அந்த பேஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த கடையில் தான் வாங்கினேன். அப்பப்போ வந்து ஸ்டாக் காலியாகிடும். நான் எப்போல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் இங்கே தான் வந்து வாங்குவேன். இந்த பேஸ்கெட் வந்து ₹102. இன்றைக்கி ஒரு 9 பேஸ்கெட் இருந்தது. அந்த 9ஐயும் அப்படியே எடுத்துட்டேன் நான். குழம்பு வச்சுட்டு மாற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பவுல் தேவைப்பட்டுச்சு. அதுவும் ஒரு 2-3 பவுல் வாங்கிட்டு கிளம்புனேன். வீட்டுக்கு போகிற வழியில் கமல் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மீனாட்சி பவனில் நிப்பாட்டினோம். மீனாட்சி பவனில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்டில் வந்து ஒரு டெரக்கோட்டா ஷாப் பார்த்தேன். கமல் அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டேன். அங்கேயும் போய் ஒரு ஷாப்பிங் பண்ணேன். இங்கே என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு வடைச்சட்டி, பிளேட்டு, 2 கப்பு அந்த மாதிரி வாங்கினேன். என்னது இது? அது காரணியா பட்டு பாவாடைய போட்டு இந்த டிஷர்ட் போட்டிருக்கேன். வீட்டுக்கு வந்துட்டு எதையும் எடுத்து வைக்கல. ரொம்ப டயர்டாக இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் டின்னருக்கு வந்து சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதை அப்படியே பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தேன். நைட் டின்னரை முடிச்சுட்டு உட்காந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு எத்தனை குடிமை போட்டிருக்க? இதுக்கு தான் வாயை பொழந்துட்டு உட்காந்து கிரிக்கெட் பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தியா? கிரிக்கெட் பார்த்த நீ உட்காந்த கேப்பில் உன் மகன் உனக்கு எத்தனை குடியும் போட்டிருக்கான்னு. யார் சுதனுக்கா? மை தங்கம். டின்னர் முடிச்சுட்டு உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்த கேப்பில் கண்மணி அவங்க அப்பாவுக்கு குடுமிலாம் போட்டு விட்டுட்டு இருந்தா. அதுக்கு முன்னாடியே சுதனுக்கு குடுமி போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.